சப்தசாகர தாட்சையல்லோ சைடே அப்படிங்கிற கன்னட படம் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் நடிகர் ருக்மிணி வசந்த். இந்த படத்தோட சைட் பியும் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படங்களை தொடர்ந்து இவங்க தமிழ்ல ஏஸ், மதராசி மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க. இவங்க நடிச்ச காந்தாரா சாப்டர் 1 படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த காந்தாரா சாப்டர் 1 ட்ரெய்லர் வெளியானப்பவே ருக்மிணி வசந்துக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். படம் வெளியானதுக்கு அப்புறம் ருக்மிணி வசந்தோட கதாபாத்திரத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. யஷோட டாக்ஸிக் படத்திலையும் நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழ்நிலையில ருக்மிணி வசந்த் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்டோரி இப்போ மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திரைத்துறையில இருக்கிற பெண்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டு வர இந்த பிரச்சனையை தெரியப்படுத்துவோம். தொடர்ந்து பப்ளிக் ஈவெண்ட்ஸ்ல பெண் நடிகைகளை ரொம்ப மோசமான ஆங்கிள் போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எடுக்கிறாங்க. எங்களோட வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணாம எங்க பாடியை தேவையில்லாம ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த தவறான செயல்களை சில தனிப்பட்ட நபர்கள் தான் பண்றாங்க. இது ரொம்ப அவமதிக்கிற விதமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரியும் இருக்கு. நாங்க எங்களோட படைப்புகளுக்காகவும் சினிமாக்காகவும் இங்க இருக்கோம். மேலும் நாங்க இந்த தேவையில்லாத ஜூமின்ஸ் மற்றும் தேவையில்லாத ஆங்கிள் படம் பிடிக்கிறதா வன்மையா கண்டிக்கிறோம். இது ஒரு ஒழுக்கமற்ற தன்மை. இதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நாங்க இந்த ஈவெண்ட்ஸ்ல நடக்கிற இந்த கவரிங் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலா மரியாதையோட ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நாங்க இதை நடைமுறைப்படுத்த ஒன்று சேர்ந்திருக்கோம். நாங்க எல்லாருமே இதனால பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருக்காகவும் ஒற்றுமையா நிக்கிறோம். நமக்கான மரியாதைக்காக நம்ம எல்லாரும் தொடர்ந்து எல்லாருக்காகவும் ஆதரவா நிற்போம் அப்படின்னு ருக்மிணி வசந்த் பொது நிகழ்ச்சிகள்ல நடிகைகளை மோசமா வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எடுக்கிறத கண்டிச்சு பேசியிருக்காங்க. ருக்மிணி வசந்தோட இந்த போஸ்ட்டுக்கு இப்போ பல நடிகைகள் ஆதரவுகளை தெரிவிச்சிட்டு வராங்க.